துளசி கூட வாசம் மாறினாலும் மாறும், ஆனால் இந்த தவசி வார்த்தை மாற மாட்டான். எதுக்கு இப்போ இந்த பஞ்ச் டைலாக் அப்படின்னா, என்னையும் நானே மோட்டிவேட் பண்ணிக்க தான். ஸோ பெருசாக கண்டுக்காதீங்க. அப்பப்போ நம்மளையும் நம்ம கொஞ்சம் மோட்டிவேட் பண்ணிக்கணும்ல, அதனால தான் என்னையும் நானே மோட்டிவேட் பண்ணிக்க சொல்லிக்கிட்டேன். நமக்கு பிடிச்ச ஒர்க் அண்ட் நமக்கு பிடிச்ச விஷயத்தை நம்ம ரெகுலராக பண்ணும்போது ஒரு சூப்பரான ஃபீல் நமக்கு இருக்கும். அதில் இருந்து நமக்கு ப்ராஃபிட் வருது ஆர் வரல, காசு வருது ஆர் வரல அப்படிங்கிறதையும் தாண்டி நமக்கு ரொம்ப பிடிச்ச விஷயத்தை நம்ம பண்ணும்போது அப்படி மனசுக்குள்ளே ஆகாயம் தாண்டி எங்கோ பறந்து போகிற நானு தான் அப்படிங்கிற ஒரு சூப்பரான ஃபீல் வரும். ஸோ இப்போ நான் ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் பாட்காஸ்ட் பேசுகிறது, பாட்காஸ்ட் கான்டென்ட் எழுதுறது. ஸோ ஆஃப்டர் லாங் பேக் ரெகுலராக எனக்கு பிடிச்ச விஷயம் பண்ணுறேன், பேசுகிறேன். ஸோ அப்போ ஒரு சூப்பரான ஃபீலிங் உள்ளே வருது, டே கம்ப்ளீட்டான ஃபீல் வருது. இன்றைக்கி ஏதோ நம்ம உருப்படியாக பண்ணிட்டோண்டா அப்படிங்கிற ஃபீலும் வருது. கண்டிப்பாக நைட்டு செம்மையாக நிம்மதியாக தூக்கம் வரும். ஸோ அப்படின்னு நிறைய விஷயம் இருக்குது. ஸோ அதே ஹாப்பினஸோட உங்ககிட்ட ஒரு சூப்பரான இன்சிடெண்ட்டை ஷேர் பண்ணலாம் தான் வந்திருக்கேன். ஸோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு இது நம்ம என்னப்பா பேசுவோமா பாட்காஸ்ட் வித் மீ அபு ஹசன். கம்ப்யூட்டர் ஜி அந்த இன்ட்ரோ போட்டுருங்க. சிந்தித்து பேசு, சபையறிந்து பேசு, சமயமறிந்து பேசு, சான்றோர் மதிக்க பேசு, அன்பாக பேசு, அறிவாக பேசு, ஆன்றோர் மதிக்க பேசு, உண்மையை பேசு, ஊருக்காக பேசு, உருப்படியா பேசு, அக்கம் பக்கம் பார்த்து பேசு. இன்னைக்கு டேயே ஃபுல்லாக அப்படி கம்ப்ளீட்டாக ஒரே ப்ரீஸியாக இருக்குது. ஸோ ஓகே, அதான் இன்றைக்கி இந்த ப்ரீஸியான டேயில் எனக்கு நடந்த ஒரு ப்ரீஸியான பியூட்டிஃபுல்லான ஒரு மொமெண்ட்டை பற்றி உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலாம், அந்த ஸ்டோரியை சொல்லலாம் அப்படின்னு நான் இருக்கேன். இந்த வருடம் பிப்ரவரி மாதம், இந்த வருடத்தில் இப்போ நம்ம இருக்கிறது ஜூன் மாதம், நான் சொல்கிறது பிப்ரவரி மாதம். நம்ம சென்னையில் ஹாரிஸ் ஜெயராஜ் 2.0 கான்சர்ட் நடந்துச்சு. ஆமாங்க ஐயா, நடந்துச்சு. 50 ரூபா ஹெட்செட்லேருந்து 50,000 ஹெட்செட் வர நம்ம ஹாரிஸ் மாம் சாங்கை கேட்டு வைப் பண்ணுற கோடி பேரில் நானும் ஒருத்தன். ஆக்சுவலி இந்த ஹாரிஸ் கான்சர்ட் வந்து லாஸ்ட் இயர் அக்டோபர்லேயும் நடந்துச்சு. அதுக்கு நான் போகணும்னு நினச்சேன், என்னால் போக முடியல. ஸோ அதுதான் ஓகே, பிப்ரவரியில் 2.0 கான்சர்ட் நடக்குது, இதுக்கு எப்படியாவது குட்டிக்காரன் அடித்து போயிடணும்னு நினச்சேன். ஸோ போயிட்டேன். ஓகே இப்போ ஃபஸ்ட்டு கான்சர்ட் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்கிறேன். ஒருத்து பொருள் அந்த மாதிரி வருமா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஈவினிங் ஒரு 7 o'clock ஸ்டார்ட் பண்ணாங்க. நைட்டு 11:30 போல் முடிச்சிருந்தாங்க. ஆல்மோஸ்ட் 4 hours 4.5 hours. எங்கேயுமே என்னுடைய எனர்ஜி டவுனே ஆகலை. அப்படி ஃபுல் பேக்டாக கொண்டு போனாங்க அந்த ஆடியன்ஸை. 4.5 hours அப்படி ஃபுல் பேக்டாக எடுத்துகிட்டு போய்கிட்டே இருந்தாங்க ஹாரிஸ் மாம்ஸோட பாய்ஸும். அதுவும் எண்டிங்கில் லாஸ்ட் ஒரு 20 minutes நீங்கள் கூட இன்ஸ்டாவில் ரீல்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க. ஹாரிஸ் மாம் ஸ்டேஜில் டான்ஸ் ஆட, நான் கீழே இருந்து டான்ஸ் ஆட, ஒரே வைபு டாப் நாச்சாக முடிஞ்சு கான்செர்ட்டு. ஒருத்த செம்மையாக முடிஞ்சு. ஓகே, கான்செர்ட் முடிஞ்சுது, அப்படி சில் பண்ணலாம் அப்படின்னு வண்டியை டைரக்ட் மவுண்ட் ரோட் புகாரி போகலான்னு பிளானு. மஸ்ட்டு சஜஷன். நீங்கள் சென்னையில் இருக்கீங்க ஆறு வெளியே இருக்கீங்க, இல்லை நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி, நீங்கள் சென்னை வந்தீங்கன்னா மவுண்ட் ரோட் புகாரியில் கண்டிப்பாக டீ ட்ரை பண்ணுங்கள். அப்படி இந்த டீ நாக்கில் நின்று நடனம் ஆடும், அந்த அளவுக்கு அருமையாக இருக்கும் டீ. சரி, அப்படி நம்ம ஒரு அருமையான டீ குடிக்கலான்னு புகாரி வந்தோம். எங்களுக்கு டைனிங் டேபிள் கிடைக்கவே இல்லை. ஒரே ஒரு டேபிள் தான் இருந்துச்சு. அந்த டேபிளில் ஒரே ஒரு அண்ணா மட்டும் இருந்தாங்க. சரி, வேறு எங்கேயும் டேபிள் இருக்கான்னு தேடி பார்த்தா எங்கேயுமே டேபிள் இல்லை. மேலேயும் போய் பார்த்துட்டோம், மேலேயும் டேபிள் இல்லை. சரி, வேறு வழியே இல்லாமல் அங்கே தான் உட்காரணும். அங்கே போய் உட்கார்ந்தோம். எங்களுக்கு அவங்கள பார்க்கும் போதே கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆச்சு. அன்கம்ஃபர்டபுள் மீன்ஸ் நான் எதை மென்ஷன் பண்ணுறேன்னா, நாங்கள் வந்து அவங்கள கொஞ்சமாக ஜட்ஜ் பண்ணிட்டோம். டெஃபினட்டாக இல்லைன்னு சொல்ல, பொய்யும் சொல்ல, நாங்கள் ஜட்ஜ் பண்ணிட்டோம். தட் இஸ் அவர் மிஸ்டேக். ஓகே, தப்பு பண்ணிட்டோம். ஓகே, அடுத்தது போகும்போது நாங்கள் அந்த டேபிளில் உட்காரும்போது அந்த அண்ணா எதுவுமே சொல்லலை. அப்புறமா அந்த அண்ணா லைட்டாக ஸ்மைல் பண்ணாங்க, நாங்களும் பார்த்து சிரித்தோம். அப்புறமா அந்த அண்ணா ஆர்டர் பண்ண ஃபுட்டு வந்துச்சு. அந்த அண்ணா ஸ்மைல் பண்ணிவிட்டு எடுத்துக்கோங்கப்பா அப்படின்னு சொன்னாங்க. அந்த அண்ணா ஒரு கேர்ட்டசிக்கு சொன்னாங்கன்னா நாங்களும் அந்த கேர்ட்டசிக்கு வேணாண்ணா அப்படின்னு நாங்கள் சொல்லிட்டோம். போக அந்த அண்ணா ரொம்பவே நல்லா பேச ஸ்டார்ட் பண்ணாங்க. நிறையவே விஷயம் பேசணும். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த அண்ணா கேட்குறாங்க, கையில் என்னப்பா இந்த டேக் அப்படின்னு கேட்டாங்க. இல்லை, நான் மியூசிக் கான்சர்ட் போயிட்டு வரோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னோம். அந்த அண்ணா உடனே குஷியாகி, மியூசிக் கான்சர்ட்டா, யாருமே எந்த மியூசிக் டைரக்டர் அப்படின்னு கேட்டாங்க. நாங்கள் உடனே சொன்னோம் ஹாரிஸ் ஜெயராஜ் அப்படின்னு சொன்னோம். உடனே அந்த அண்ணா ஒரு மாதிரி க்யூட்டாக சிரிச்சுக்கிட்டு, ஓகே உங்களுக்கு கார்த்திக் ராஜா தெரியுமா அப்படின்னு கேட்டாங்க. நாங்களும் திரும்ப சிரிச்சுக்கிட்டு, அது எப்படி நான் கார்த்திக் ராஜாவை தெரியாமல் எப்படி இருப்போம் அப்படிங்கிற மாதிரி கேட்டோம். அப்படி பேச எங்களுக்குள்ள ஒரு பாண்ட் வந்துருச்சு. ஒரு ரேப்போ பில்ட் ஆகிடுச்சு எங்களுக்குள்ள. அப்புறம் அந்த அண்ணா கேட்குறாங்க, டீ மட்டும் சாப்பிடவா வந்தீங்க அப்படின்னு கேட்க, நாங்களும் ஆமாண்ணா ஆல்ரெடி டின்னர் சாப்பிட்டு வந்துட்டோம் அப்படின்னு சொல்ல, சரி பரவாயில்ல, இங்கே ஃபிஷ் கிரேவி நல்லாயிருக்கும், இந்த அண்ணாக்காக ஒரு டைம் ட்ரை பண்ணுங்க அப்படின்னு அந்த அண்ணா ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணாங்க.
இல்லைண்ணா வேணாண்ணா அப்படிங்கிற ஒரு கர்ட்டஸ்லேயே நாங்கள் ஸ்டாப் பண்ணிட்டோம். எடுத்து சாப்பிடல. அந்த அண்ணா சொல்கிறாங்க, போங்க எனக்கு ரொம்ப வருத்தம்ப்பா, எனக்கு ரொம்ப வருத்தம் அப்படிங்கிற ஒரு டோனில் அந்த அண்ணா சொன்னாங்க. அப்புறம் அந்த அண்ணா கேட்குறாங்க, ஸ்டார்டிங்கில் உட்காராம போனீங்களே, யாரா இவன் இப்படி இருக்கான் அப்படின்னு நினச்சிட்டு தானே போனீங்க அப்படின்னு கேட்டாங்க. எனக்கெலாம் மனசே உடஞ்சிருச்சு இந்த இடத்துல அந்த அண்ணா அப்படி எங்ககிட்ட கேட்கும்போது. அப்புறம் நாங்களும் இல்லைண்ணா அதெல்லாம் இல்லை, எல்லாருமே உட்காரணுமே, அதுக்கு தான் வந்து தனியாக ஒரு டேபிள் பார்த்தோம், மற்றபடி ஒன்றும் இல்லைண்ணா அப்படின்னு சொன்னோம். அந்த அண்ணாவும் சிரிச்சுக்கிட்டே விட்டுட்டாங்க. எண்டிங்கில் பார்த்தா அந்த ஹோட்டலில் இருக்க மேனேஜர் அப்புறம் பெரிய பெரிய ஸ்டாஃப்லாம் வந்து அந்த அண்ணா கிட்ட பேசிட்டு போகிறாங்க. லைக் இப்போ கூட ஆவேஷம் மூவியில் வந்துச்சுல்ல, அதில் ஃபாஃபா எப்படி இருப்பாங்க, அந்த பாரோட ஹெட்லாம் வந்து ஃபாஃபா கிட்ட வந்து பேசிட்டு போவாங்கள்ல, சேம் லைக் அதே மாதிரி தான் இன்சிடென்ட் பிஃபோர் ஆவேஷம் மூவி எங்களுக்கு நடந்துச்சு. எங்களுக்கெலாம் செம்ம ஷாக்கு. அப்புறம் அவ்வளவு நேரம் ஆகி எங்களுக்கு டீ வரல. அந்த அண்ணா ஒரே சவுண்டு தான் கொடுத்தாங்க. நெக்ஸ்ட்டு 5 மினிட்ஸில் டீ எங்கள் டேபிளில் இருந்துச்சு. நாங்கள் என்னெல்லாம் சொன்னோமோ, டீ பன் பட்டர் ஜாம் என்னெல்லாம் சொன்னோமோ எல்லாமே எங்கள் டேபிளில் இருந்துச்சு. அதுக்கப்புறம் கூட நாங்கள் நிறைய விஷயம் பேசினோம். அந்த அண்ணன் நிறைய விஷயம் ஷேர் பண்ணாங்க, நிறைய விஷயம் சொல்லி கொடுத்தாங்க. லைக் லைஃப்பை பற்றி, பீப்புளை பற்றி, ஜாபை பற்றி, காசை பற்றி அப்படி நிறைய விஷயம் சொன்னாங்க. அப்புறம் அந்த அண்ணாவும் பாய் சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. ஸோ நாங்களும் பாய் சொல்லிட்டோம். ஸோ இப்போ இந்த இடத்துல எனக்கு என்ன புரிஞ்சுது அப்படின்னா, கைண்ட்னஸ் இஸ் டூயிங் வாட் யூ கேன் வேர் யூ ஆர் வித் வாட் யூ ஹேவ். அக்ரெசிவாக இருக்கணும்னா அது யாரால் வேணுமோ இருக்க முடியும், பட் எல்லாராலையும் கைண்டாக இருக்க முடியாது. கண்டிப்பாக எல்லாராலையும் கைண்டாக இருக்க முடியாது. கைண்டாக இருக்கணும்னா அதுக்கு எஃபோர்ட்ஸ் போடணும், ட்ரை பண்ணணும், டிசிப்ளின் வேணும். ஸோ பீயிங் அக்ரெசிவ் கை இஸ் வெரி ஈஸி, பட் பீயிங் கைண்ட் கை isn't ஈஸி. பட் நீங்கள் யாருக்கிட்ட கைண்டாக இருந்தாலும் அந்த இடத்துல இருக்க உங்களுக்கும் சரி, அந்த இடத்துல இருக்கிற இன்னொருத்தவங்களுக்கும் சரி, அது ஹாப்பியாக இருக்கும். மீன்ஸ் ஆப்போசிட்டில் இருக்க பர்சனுக்கும் ஹாப்பியாக இருக்கும்னு நான் சொல்கிறேன். ஸோ நான் ஆல்ரெடி சொன்னது தான், நீங்கள் கைண்டாக இருக்க அது உங்களை ஒரு சூப்பரான ஹியூமனாக சேஞ்ச் பண்ணும். பிலீவ் மீ, உங்களுக்கு ஒரு சூப்பரான குவாலிட்டியை கொடுக்கும். சேம் லைக் அந்த அண்ணா மாதிரி தான். அந்த அண்ணாவுக்கு நல்லாவே தெரியும் நாங்கள் அவங்கள ஜட்ஜ் பண்ணிட்டோன்னு. பட் இருந்தாலும் அந்த அண்ணா எங்ககிட்ட ரொம்பவே கைண்டாக இருந்தாங்க. அந்த கைண்டாக இருந்தாங்கல்ல, அதுதான் அந்த அண்ணாவோட குவாலிட்டி. எங்ககிட்ட கைண்டாக பேசினதுனால அந்த அண்ணாவும் அந்த இடத்துல ரொம்பவே ஹாப்பியாக இருந்தாங்க. ஆப்போசிட்டில் ரிசீவ் பண்ண நாங்களும் ரொம்பவே ஹாப்பியாக இருந்தோம். ஸோ அந்த குவாலிட்டி எந்த இடத்துல நீங்கள் வச்சாலுமே அது உங்களையும் சரி, உங்களுக்கு ஆப்போசிட்டில் இருக்க பர்சனையும் சரி ரொம்பவே ஹாப்பியாக வச்சுருக்கும். ஸோ இங்கே நான் சொல்ல வரும் கருத்து என்னவென்றால், பார்க்க எல்லாருக்கிட்டையும் நம்மளால் கண்டிப்பாக கைண்டாக இருக்க முடியாது, இருக்கவும் கூடாது. பட் வி நோ எங்கே கைண்டாக இருக்கணும், எங்கே ரூடாக இருக்கணும் அப்படின்னு. ஸோ கஷ்டம்தான் கைண்டாக இருக்கிறது. ட்ரை ஃபெயில். அப்புறம் இந்த கைண்ட்னஸ் உங்களுக்கு பழகிடும். நீங்களே ஆட்டோமேட்டிக்காக எல்லாருக்கிட்டையும் கைண்டாக இருக்க ஆரம்பிச்சிடுவீங்க. அப்புறம் உங்களுக்கே உங்களை ரொம்ப 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 பிடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ பிலீவ் மீ அப்புறம் அந்த செல்ஃப் லோன் சொல்லுவாங்கள்ல, அதெல்லாம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வர ஆரம்பிச்சிடும். ஸோ கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க் மீ லேட்டர். ஸோ இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம என்னப்பா பேசுவோம் பாட்காஸ்ட்டை ஃபாலோ பண்ணிடுங்க. எங்கேருந்து கேட்டாலும் சரி, மறக்காமல் நம்ம என்னப்பா பேசுவோம் பாட்காஸ்ட்டை ஃபாலோ பண்ணிடுங்க. ஸோ லாஸ்ட் எபிசோடில் சொன்ன மாதிரி தான் இப்போ நம்ம என்னப்பா பேசுவோம் பாட்காஸ்ட் யூடியூப்லேயும் இருக்குது. யூடியூப்பில் நீங்கள் நினைக்கிற மாதிரி வீடியோவோட வராது, பட் ஆடியோ நீங்கள் கேட்கலாம். ஸோ நீங்கள் அங்கே யூடியூப்லேருந்து கேட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. எங்கேருந்து கேட்டாலுமே சரி, நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிங்கனாலும் நெக்ஸ்ட் ஒரு ஸ்டெப்பாக பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற நெக்ஸ்ட் எபிசோட் உங்களுக்கு மிஸ் ஆகாமல் வந்து உங்களை நோட்டிஃபை பண்ணும். ஸோ எப்போதும் சொல்கிற மாதிரி தான், நம்ம என்னப்பா பேசுவோம் பாட்காஸ்ட் அமேசான் மியூசிக், ஜியோ 7, ஸ்பாட்டிஃபை, அப்புறம் யூடியூப் மியூசிக்ங்கிற எல்லா பிளாட்ஃபார்ம்லையும் இருக்குது. எங்கேருந்து கேட்டாலும் சரி, நம்ம என்னப்பா பேசுவோம் பாட்காஸ்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா உங்கள் சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணி ஒரு பிக் லவ் கொடுங்க. ஸோ நெக்ஸ்ட்டு சூப்பர் டூப்பர் கான்டென்ட்லாம் உங்களை வந்து பார்க்குறேன். see you, bye, take care, tata.